ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம வாஸ்கோட காமா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி த்ரில்லர் படம். இந்த படத்தை கேஜி கிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நக்குல், அர்த்தனா, KS ரவிக்குமார், ஆனந்தராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த கதைகளமே பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது ஊருக்குள்ள யார் நல்லது செஞ்சாலும் அவங்கள புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க. அவங்களுக்கு அங்க எப்படிலாம் கெட்டது பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பயங்கர நல்லவரா இருக்காரு, லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் புடிச்சிட்டு போயிட்டு எப்படி கெட்டதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி திரும்பி வராரு, கடைசியில என்னதான் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா புதுசாவே இருந்தது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தையே முடிஞ்ச அளவு ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர்லாம் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. இது ஒரு காமெடி படம், அதனால காமெடி போர்ஷன் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அங்கங்க பல சீன்ஸ்ல நல்லா காமெடி பண்ணிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு டேட்ல வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பயங்கரமா காமெடி கலந்து ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருந்தது. சாங்ஸ் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். இவங்க ஒரு சூப்பரான கான்செப்ட் எடுத்துட்டாங்களே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. படத்துல பல சீன்ஸ் பயங்கரமா லேக் அடிக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் ஒரு தரமான படமாவே வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். இந்த ரெண்டும் சொதப்பினதுனால படம் அது இஷ்டத்துக்கு போகுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஓகேவான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.